ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் இப்படி இருக்கேள்ஸ் ஓகேம்மா. தினம் ஒரு பலகாரம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊத்தப்பம். அதே நம்ம இட்லிக்கெலாம் அரைக்கிற அந்த மாவே வச்சுட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணலான்னா ஊத்தப்பம் மாதிரி கூட பண்ணலாம். ஒரே தோசையாக வேண்டாம்னாலும் இந்த மாதிரி ஊத்தப்பமும் பண்ணலாம். அப்படிங்கிறனால இதை நான் காட்டியிருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். மாவு நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கரைக்கலான்னு தோணித்துனா நீங்கள் கரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாவு அளவு திட்டமாக இருக்குது. ஒரு 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மிளகாத்தூள் நம்ம அன்றைக்கி இட்லி பொடி பிடிச்சோம் இல்லையா, அதோட மிளகாத்தூளே இருந்தால் கூட போதும். அதாவது பொடி இட்லி பிடிச்ச அந்த பொடியை கூட போதும். ஊத்தப்பத்தில் மேலே கொஞ்சம் மிளகா அப்படி போட்டதுக்காக இதை நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப 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 சிம்பிள் தான். உங்களுக்கு இதில் கேரட் வேணாலும் கேரட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் கல் காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். கல் காயட்டு நம்ம எப்படி வாக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கல்லை நல்லா தொடச்சிடும். அப்போ நமக்கு ஊத்தப்பம் வாக்கிறது ரொம்ப ஈஸியாக சூப்பராக வரும். இதில் உங்களுக்கு கேரட் வேணாலும் அப்படியே மேலே சீவிட்டு கேரட்டும் மேலே போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆனியன் ஊத்தப்பம், பொடி ஊத்தப்பம் தான் பண்ண போகிறேன். நம்ம மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இப்போ இந்த பதத்துக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் மாவை. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு கரண்டி நம்ம விட்டுக்கிறோம். கடலை நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் விட்டுருக்கேன் மாவை. இன்னும் உங்களுக்கு குட்டியாக வேணாலும் குட்டியாகவும் பார்த்துக்கலாம். தடியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வாத்துட்டுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை மேலாக போட்டுப்போம். இப்போ இதோட கூட நீங்கள் கேரட் சிவிந்தாலும் அதை ஒரு சைடு போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். நான் பொடி இட்லி, அதாவது அந்த பொடி இருந்தது இல்லையா, அதே வச்சு நான் இன்றைக்கி இது பண்ணிட்டுருக்கேன். இப்போது அதில் பச்சை மிளகா கட் பண்ணினது அதையும் போட்டுக்கிறேன். இதிலே பொடி ஊத்தப்பம் பண்ணலாம், ஆனியன் ஊத்தப்பம் பண்ணலாம். நம்மளோட சௌகரியம் நமக்கு எது வேணுமோ அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதோட கூட கேரட்டு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். மேலாக கொஞ்சமாக எண்ணெய் உள்ளுக்குள்ளேயே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம், வெளியிலேயும் விட்டுக்கலாம். நல்லா அது சாஃப்டாக ரொம்ப சூப்பராகவும் ஊத்தப்பம் வரும். அப்படிங்கிறனால வெளியிலேயும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா அது வேகணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் தான் பண்ணுறோம். இப்போ நம்ம மூடி வச்சாச்சு. நான் பாருங்கள், மூடி வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது இதை மேலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே ஒன்று அமர்த்தி விட்டோம்னா அதில் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா உங்களுக்கு அப்படியே இதுவாகிடும். இப்போ நம்மளோட ஊத்தப்பம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா ரெடி ஆகியாச்சு. இது உங்களுக்கு கமத்தி திருப்பி வேகணும் அப்படின்னாலும் கமத்தி போட்டு மூடியும் வச்சுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு அதே மூடி வைக்கிறதுனால அதிலே நல்லா வெந்துடும். அப்படியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இப்படியும் நம்ம வாக்கலாம். நம்ம மூடி வைக்கிறதுனால நம்ம கமத்தி போட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத காட்டுறதுக்காக திருப்பி போட்டிருந்தேன். ஊத்தப்பம் இப்போ சூப்பராக ரெடியாக எடுத்து ஆனியன் ஊத்தப்பம் இதையும் எடுத்து காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ஆனியன் ஊத்தப்பம் ரெடியாக எடுத்து நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் நாளெல்லாம் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி கொடுக்குறது. இது மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். சும்மா ஒரே தோசை இட்லியே வேணாம் அப்படிங்கிறதுனால இப்போ சூப்பராக ரெடியாக எடுத்து அடுத்தது இன்னொரு கரண்டி நான் விட்டுட்டு அதிலே உங்களுக்கு பொடி ஊத்தப்பமாக வாத்து காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் சின்னதாக நான் குத்திக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே அதே மாதிரி நம்ம வெங்காயமெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் உங்களுக்கு பொடியாக வேணாலும் பொடியாக நறுக்கிக்கலாம். ரொம்பவும் அதுவும் நல்லாவே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக நறுக்கின்னு இருக்கேன், ரொம்ப பொடியாக வேணாங்கிறதுனால. அதே மாதிரி சுற்றி வர கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி
பொடி போடுறதுனால உங்களுக்கு பச்சை மிளகா வந்துட்டாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் நெருக்கினது இருந்ததுனால அதை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பொடியை வந்து மேலாக அப்படியே தூவிக்கலாம். உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே அப்படியே தூவிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தூவிட்டு அதை அப்படியே தோசைக்கல்லாலே அப்படியே நம்ம பரப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா மேலாக அப்படியே விட்டுட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே நல்லா மிளகா அப்படியே உங்களுக்கு பரவணுன்னா தோசைக்கல்லால் அப்படியே பரப்பி விட்டாலும் நல்லாயிருக்கும். அதாவது தோசை திருப்பியால் இப்போ நான் அப்படியே அதை பாருங்கள் அப்படி பரப்பி விடுறேன். இப்போ வந்து நம்மளோட பொடி ஊத்தப்பம் வந்து ரெடியாகிட்டுருக்கு. சூப்பராக வந்து ரெடியாகிருக்கு. மேலே பொடியெல்லாம் போட்டுட்டு எண்ணெயும் வந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடியை வாத்துக்கலாம். சின்னதாக வச்சு நான் வாத்துருந்தேன். இப்போ வந்து பெருசாக்கிட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இதையும் வந்து காட்டுறேன் எடுத்து. இப்போ இது நல்லா வந்து வெந்தாச்சு. நம்மளோட ஊத்தப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து பொடி ஊத்தப்பம். இப்போ இதையும் வந்து நான் மூடி வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே மாதிரி சாப்பிட போர் அடிக்கிறதுனா வித்தியாசமாக இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரிலாம் வந்து டெய்லி ஒன்று போட்டுருக்கேன். இதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ வந்து வரும். நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கிற நம்மளோட 2 வகையான ஊத்தப்பம் வந்து ரெடி. அடுத்ததும் வந்து நான் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பார்த்துக்கிறேன். இப்போ 2 வகையான ஊத்தப்பம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நீங்களாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பலகாரத்தோடு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா நீங்கள் வந்து சாம்பாரோ சட்னி, வெங்காய சட்னியோ தேங்காய் சட்னியோ போட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்கும். நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வந்து இதுக்கு வந்து அரைக்கலை. இதோடவே இதே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஆனியன் ஊத்தப்பம் அப்படியே சாப்பிட்டா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொடி ஊத்தப்பம் இப்படி தனித்தனியாக சாப்பிட்டு தான் டேஸ்ட்டு அதோட டேஸ்ட் வந்து தெரியும். நல்லா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் பண்ணலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, தேங்க்யூ.